வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது. பலகாரம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, எல்லார் வீட்லையுமே மேக்ஸிமம் வந்து தீபாவளினா அதிரசம் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு அதிரசம் ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நாம் இன்னைக்கு அதிரசம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து ஊற வச்சு லைட்டாக ஊறின பிறகு 10 நிமிஷம் காய விட்டு அதுக்கு பிறகு எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம அடித்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாவு கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வரணும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து மாவோட பக்குவம் கரெக்டுங்க. நம்ம வந்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டாலும் நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக ஒரு கொரகொரப்பு இருந்தால் தான் அதிரசனாலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காவும் ஜீனியும் போட்டு அடித்து அதோட சேர்த்துக்கோங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா கசகசா சேர்த்துக்கோங்க. நம்ம கசகசா சேர்த்துக்கிட்டோன்னா நீங்கள் மாவு நல்லா ஃபைனாக அரைச்சாலும் இந்த கசகசா நம்ம சேர்த்துக்க சாப்பிடும்போது அது நமக்கு வந்து கடித்து நம்ம சாப்பிடுவோம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்பவே ஹெல்த்தியானது தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 350 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு இன்னும் ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து கரெக்டான அளவு இனிப்பு இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுருக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து 1/4 கப் அளவு கொஞ்சமாக தான் தண்ணி விடும். நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம மாவோடு சேர்க்கும்போது இனிப்பு நமக்கு இருக்காது. அப்புறம் மாவும் தண்ணி சைஸில் ஆகி போகும். இப்போ நமக்கு வந்து சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். நம்ம வந்து இப்போ மாவை வந்து இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவு விட்டு நல்லா விரசி ஊற வைக்கணும் இல்லையா? அதுக்காக வேறு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு ஏலக்காய், கசகசா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துருக்கிறது நல்லாவே நமக்கு மணம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை பாகும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு ரொம்ப ஒன்றும் கம்பி பதம் பார்க்கண்ணி தேவையே இல்லைங்க. பார்த்தீங்களா நமக்கு வந்து நல்ல போதுமான அளவு பதம் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சுட சுட தான் சர்க்கரை பாகு நம்ம அதோட சேர்க்க போகிறோம். கையை விட்டுலாம் நம்ம வந்து பிசைய முடியாதுங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். அதனால ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதோட அரைச்சி சேர்த்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து நிறைய சேர்த்துட்டோன்னா ஏன்னா இது வந்து பச்சை மாவுங்க. அதனால் வந்து சீக்கிரம் தண்ணி போல் ஆகிற மாதிரி ஆகிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் இதே போல் நல்லா அப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் நமக்கும் அந்த பக்குவம் தெரியும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஜாஸ்தி தண்ணி சேர்க்கல. 1/4 கப் தண்ணி அளவு சேர்த்துருக்கனால இனிப்பு நமக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பாகை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இதே போல் கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்ல மெதுவாக வரது போல் வந்துடுங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக வரது போல் இந்த அளவு பக்குவம் நமக்கு கிடச்சிடும். இந்த அதிரச மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலைல வச்சுட்டு சாயந்தரம் போட்டுக்கலாம். இல்லைனா 2 நாள் விட்டு 3 நாள் விட்டுனாலும் 1 வாரம்னாலும் வெளியே வச்சு நம்ம வந்து அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க. பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே நமக்கு செட் ஆகி வந்திருக்குது. நம்ம ஒரு 2 நாள் வச்சுருந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்க வரும். இதே போல் நம்ம கையில் வச்சும் தட்டி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சிலவங்க வந்து ஆந்திரா சைடு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா அப்படியே தட்டி போட்டு விட்டுருவாங்க. நடுவில் ஓட்டை போட மாட்டாங்க. நம்ம இடத்துல வந்து நடுவில் ஓட்டை போடுறதாங்க அதிரசத்தோட ஒரு அழகே. இப்போ வந்து பட்டர் ஷீட்லேயே வந்து நம்ம இதே போல் தட்டியும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பாம் ஆயில் கவர் இருக்குல்ல அதிலே நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சு இதேமாரி தட்டி தட்டி நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. அதை விட நம்ம கையில் இதே போல் எடுத்து படபடன்னு தட்டி போடுறது தாங்க ரொம்பவே ஈஸியானது கூட. பார்த்தீங்களா கையிலேயும் எவ்வளோ அழகாக ஷேப்பாக நமக்கு வரதான் செய்யுது. உங்களுக்கு முடியாதவங்க நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒவ்வொன்றா தட்டி அதோட சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து ஆயிலில் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்குன்னு மாற்றி போட்டாச்சு. நம்ம எடுக்கவும் செய்தாச்சு. அதிரசம் நமக்கு ரெடியும் ஆகியாச்சு. நல்ல மணமாக இருக்குது. நல்ல அழகாக உப்பி பெருசாகவும் நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நீங்கள் ஊற வச்சு 2 நாளும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் வராத அளவு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதிரசம் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து வருதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு முறை செய்து பார்த்து உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து மனம் சோர்வடைய வேண்டாம். திருப்பியும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு
சூப்பரான அதிரசம் உங்களுக்கு வரும். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலேயே செய்து குடுக்குறது தான் ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.